உங்களுடைய ரகசியங்களை ரொம்ப ஈஸியா மற்றவர்களை நம்பி சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய மரங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுக்குள் எந்த இரும்பு ஆயுதங்களையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சது, இரும்பு வந்தா நாசம்தான். ஒரு நாள் கைப்பிடி உடைந்த ஒரு இரும்பு கோடாரி தனியாக கீழே கிடந்தது. அதை பார்த்த சில மரங்களுக்கு அது சொன்னது, பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு கைப்பிடி இல்லை, நான் பலவீனமாயிருக்கேன். உங்க சின்ன கிளையை கைப்பிடியா கொடுத்தீங்கன்னா நானும் உங்கள ஒருத்தனா மாறிடுவேன். மற்ற ஆயுதங்கள் உங்களை தாக்காம நான் காப்பாத்துறேன். மரங்கள் நம்பிட்டது. இவனுக்கும் உதவி பண்ணினா நம்ம பக்கம் நிற்கிறவனாக மாறிவிடுவான்னு நினைச்சாங்க. அந்த கோடாரிக்கு ஒரு கிளையை வெட்டி கைப்பிடி செய்து கொடுத்தாங்க. ஒரு குப்பை மாதிரி இருந்த அந்த கோடாரி மீண்டும் ஒரு பயங்கரமான ஆயுதமா மாறியது. அதோட இயல்பு என்ன? மரங்களை வெட்டுறது தானே. கைப்பிடி கிடைத்ததும் ஒவ்வொரு மரமாவே வெட்ட ஆரம்பிச்சது. மரங்கள் அழுதுகிட்டே கேட்டது, ஏன் உன்னை நம்பி கைப்பிடி கொடுத்தோம், ஏன் எங்களுக்கே துரோகம் செய்த? அதுக்கு கோடாரி சிரிச்சுக்கிட்டு சொன்னது, இது என் இயல்பு, முட்டாள்தனமாயிருந்தது உங்களோட தப்புதான். இந்த கதையில் மரங்கள் போல நாமளும் சில நேரங்களில் சில பேரை முழுசா நம்பி நம்ம ரகசியங்களை எல்லாம் சொல்லிவிடுறோம். ஆனா நினைவில் வைங்க, ஒருத்தருக்கு உங்க ரகசியம் கிடைச்சிடுச்சுன்னா அது அவர்களோட கைப்பிடி ஆகிடும். அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். எல்லாருமே இப்படித்தான் இல்லை, ஆனா சிலர் இப்படி இருக்காங்க. ஆதலால் நம்பிக்கை கொடுங்கள், ஆனா அறிவோடு.